அது சரிதான். இப்படிப்பட்ட காரியத்தை தள்ளி வச்சவே கூடாது. அடுத்த வாரம் பெண்ணு பார்க்க போறோம், அதுக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட்டை வைப்போம், அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணத்தை வைப்போம். ஓகே தானே? ஆமா, அதுதான் நல்லது. இது அண்ணனுங்க சாம்பிளே உள்ள வராம வெளியில நிக்க. இந்த புது பழக்கம் ஒரு நாள் இல்லாம வா வா உள்ளதா இருக்கேன், வா வா. கேட்டியா, எப்ப வந்தாலும் அம்மா நுழிச்சிட்டு தான் வருவேன். இவன் என் உள்ள வராம நிக்க. அம்மா அங்க வரீங்களா? ஆளுகளோட வயசாச்சு, இனியும் வெக்கம் தீரல. என் பிள்ளை உள்ள கூட்டிட்டு போனாதான் வருவியா? யாரு கல்லறையில எடுத்து மாலை போட்டுட்டு வந்துருக்க? அம்மா எனக்கு கரணம் பிடிச்சி கேட்டா. அடக்கு இருக்கு பயல. இப்ப இல்லாத பெண்ணு பார்க்க போச்சுன்னு அதுக்கு முன்னாடி மாலை வாங்கிட்டு வந்தாச்சா? தேவையானி இங்க வா. இது யாரு கிளவிய கூட்டிட்டு வந்துருக்க? அம்மா இதான் என்ன பண்ணாட்டு தேவையானி. என்ன மொன்ன இப்படி செய்துட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூடாது. இதோட சின்ன பொண்ணு கிடைச்சிருக்குமா? ஐயோ, எல்லாம் எனக்கு தலை எழுத்து. தலைய வயசு இருக்கு, கிளவிய மேக்கப் பண்ணி இல்ல கொண்டு வந்துருக்கேன். ஐயோ அம்மா, அவளுக்கு என்னோட 10 வயசு தான் கூடுதல். 50 வயசு? அப்ப என்ன கூட படிச்சதா இருக்குமோ? ஏன் அம்மா? நடக்காது மோனே, நடக்காது. இவ்வளவு வயசுள்ள பெண்ணை கட்டினா குழந்தை பிறக்குமா? எனக்கு பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அவ்வளவுதானே, நீ பிள்ளைகளை கூடு. நயன்தாரா, அசினு. நயன்தாராளா? என்னத்தமான இது? இனியே 2 நாள் உண்டு, ஆசை நிற்குது. 2 நாளைக்கு வர்றான். இது எல்லாம் அவ்வளோ பிள்ளை, இது எனக்கு அவ்வளோ. இப்போ உங்களுக்கு பேர பிள்ளை ஆச்சு, சந்தோஷாச்சு இல்ல? 4 குட்டி போட்ட பசு ஓட்டி கொண்டு வந்துருக்கேன். போல ஒன்ன போல ஒரு பைத்தியம் நான் பார்த்ததே இல்லை. எப்படி மாமி? ஐயோ, என்ன அப்படி விழிச்சாது, எனக்கு தலை சுத்துது. ஐயோ அம்மா, என்னாச்சு மாமியே? ஐயோ, எனக்கு மோனு வாழ்க்கை நாசமா போச்சு. கிழுந்து பண்ணுதான் வேணும்னு இருந்தால இப்படி எல்லாம் தான் நடக்கும்.